12வது மந்திரம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷக கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரமனுசம்ஜரேத். இந்த 12வது மந்திரமானது எப்படிப்பட்ட ஞானத்தை ஒருவன் அடைந்தால் அவன் எப்படிப்பட்ட பலனை அடைகின்றான் என்று கூறுகின்றது. இதற்கு முன் வந்த மந்திரங்களில் ஞான மார்க்கத்தினுடைய சூக்ஷ்மத்துவம் கூறப்பட்டு அந்த ஞான மார்க்க ஸ்துதி செய்யப்பட்டது. இந்த மந்திரத்தில் ஞான சொரூபம், ஞான பலம். சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த ஒரு மந்திரத்தை வித்யாரண்யர் என்கின்ற ஒரு அத்வைத பரம்பரையில் வந்த சாஸ்திரம் கற்ற ஒரு மகான் பஞ்சதசி என்கின்ற தன்னுடைய நூலில் திருப்தி தீபம் என்கின்ற 7வது அத்தியாயத்தில் விளக்கியுள்ளார். இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் 298 ஸ்லோகங்களில் விளக்கம் கொடுத்துள்ளார். நாம் என்ன செய்யலாம்? அவர் கூறிய விளக்கத்தினுடைய சுருக்கத்தை பார்ப்போம். விரிவாக பார்க்க வேண்டுமென்றால் அந்த 7வது அத்தியாயத்தையே நம்ம எடுக்கணும். நாம் என்ன செய்வோம்? அதனுடைய மிக சுருக்கமான அம்சத்தை பார்ப்போம். ஆகவே வித்யாரண்யர் இதற்கு கொடுத்த விளக்கத்தை நாம் பார்க்க போகின்றோம். காரணம், சங்கரர் 5 வரியில் விளக்கத்தை கொடுத்து முடித்து விட்டார். காரணம், எல்லா மந்திரங்களிலும் நாம் பார்த்து வருகின்ற பகுதிகளில் ஆத்ம ஞானம், ஞான பலன் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வித்யாரண்யர் இதை எடுத்துக்கொண்டு விளக்கினார். அதை நாம் பார்க்க போகின்றோம். முதலில் இந்த மந்திரத்தினுடைய பொருளை பார்ப்போம். பிறகு ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு மிக மிக சுருக்கமாக வித்யாரண்யர் கூறிய விளக்கத்தை பார்ப்போம். இதனுடைய டிரான்ஸ்லேஷனை மட்டும் முதலில் பார்ப்போம். முதல் வரியில் கடைசி சொல்லை எடுத்துக்கொள்கின்றோம். பூருஷக. பூருஷக என்றால் சாதகன், ஒரு சாதகன், மனிதன். இங்கே மனிதன் சொன்னால் ஒரு சாதகன். பூருஷக ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி. அடுத்த சொல் அயம். அயம் அஸ்மி இதிங்கிற அயம். அயம் என்றால் இந்த ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், பரமாத்மா. அயம்னா இந்த, எவிடென்ட், மிக தெளிவாக இருக்கின்ற, அபரோக்ஷமாக இருக்கின்ற, பிரகாசித்து கொண்டிருக்கின்ற, ஸ்வயம் பிரகாசமான. அயம் என்றால் இந்த. அதாவது இது அந்த என்ற சொல்லுக்கு ஆப்போசிட். அந்த என்றால் தூரமாக, இந்த என்றால் மிக அருகில். இந்த அயம் என்றால் இந்த. இந்தங்கிறது எதை குறிக்கின்றது என்றால் இந்த என்பது பரமாத்மாவை குறிக்கின்றது. அயம் பரமாத்மா, இந்த பரமாத்மா. அஸ்மி இதி, இந்த பரமாத்மா நானாக இருக்கின்றேன். அஸ்மீதின இருக்கின்றேன். இப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சாதகன் நான் இந்த பரமாத்மா என்று. இப்போ பூருஷக ஒரு சாதகன், அயம் அஸ்மி இதி நான் இந்த பரமாத்மாவாக இருக்கின்றேன் என்று. இதி என்றால் என்று. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த பொருள், ஒரு சாதகன்
நான் இந்த பரமாத்மாவாக இருக்கின்றேன் என்று. இனி முதல் சொல் ஆத்மானம், தன்னை. ஆத்மானம் தன்னை. விஜானியாத் சேத் அறிவானாகில். ஆத்மானம்னா தன்னை, விஜானியாத் என்றால் அறிவான், சேத் என்றால் ஒரு கால், ஒரு சமயம், இன்கேஸ். அப்போ நம்ம சேர்த்து சொன்னோம்னா விஜானியாத் சேத் என்றால் அறிவானாகில். அதுதான் முதல் வரியினுடைய டிரான்ஸ்லேஷன். ஒரு சாதகன் பூருஷக அயம் அஸ்மி இதி, அயம் பரமாத்மா அகம் அஸ்மி இதி, நான் இந்த பரமாத்மாவாக இருக்கின்றேன் என்று ஆத்மானம் தன்னை விஜானியாத் சேத் அறிவானாகில். இப்போ முதல் வரியில் ஒருவன், ஒரு சாதகன், ஒரு ஜீவன் தன்னை பரமாத்மா என்று அறிந்தால், அதுதான் சுருக்கமாக. மிக சுருக்கமாக சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி என்று தெரிந்து கொண்டால், நானே பிரம்மன் என்று ஒருவன் அறிந்து கொண்டால். இப்போ ஒரு சாதகன் தன்னை பரமாத்மா என்று அறிந்து கொண்டால் இது ஞானம். முதல் வரியில் ஆத்ம ஞானம், ஒரு ஜீவன் தன்னை ஆத்மாவாக அறிதல். இனி இரண்டாவது வரியில் இந்த ஞானத்தினுடைய பலன், ஞானத்தினுடைய பலன் கூறப்படுகின்றது. அது மிக அழகாக கூறப்படுகின்றது. என்னன்னு சொல்லலாம், அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக கிம் இச்சன், அவன் எதை விரும்புவான், விரும்புபவனாக. கிம் இச்சன் என்றால் இந்த ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு அவன் எதை விரும்பி, அவன் எதை விரும்பினா அவன் விரும்புறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். கிம் இச்சன், அவன் எதை விரும்புபவனாக. அடுத்த சொல் கஸ்ய காமாய, யாருடைய இன்பத்துக்காக. கஸ்யன யாருடைய, காமாய அப்படின்னா பிரயோஜனத்திற்காக, யாருடைய இன்பத்திற்காக அல்லது பிரயோஜனத்திற்காக. இப்போ முதல் வரி கிமிச்சன்னா அவன் எதை விரும்புபவனாக, யாருடைய பிரயோஜனத்திற்காக. ஷரீரம், தன்னுடைய ஷரீரத்தை. அனுசம்ஜரேத், துயரப்படுத்தி கொள்வான். அனுசம்ஜரேத் என்றால் அவன் துயரப்படுத்தி கொள்வான். இப்போ இரண்டாவது வரியில் அவன் தன்னை துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். இப்போ சம்சாரம்னா என்ன, நம்மை நாம் துயரப்படுத்தி கொள்ளுதல் சம்சாரம். மோக்ஷம்னா என்ன, நம்மை நாம் துயரப்படுத்தி கொள்ளாமை, அதுதான் மோட்சம். மற்றவங்க என்னை துயரப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் என்ன செய்தாலும் துயரப்படுறது நம்ம தான். ஆகவே நம்மை நாம் துயரப்படுத்தி கொள்வது சம்சாரம். மோக்ஷங்கிறது நம்மை நாம் துயரப்படுத்தி கொள்ளாமை, அதுதான் சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னு என்ன அர்த்தம், திருப்தியாக இருத்தல். அதனால தான் இதை விளக்குவதற்கு வித்யாரண்யர் திருப்தி தீபம்ங்கிற பெயர் கொடுத்துள்ளார் தன்னுடைய நூலில். திருப்தியாக இருத்தல். இந்த கடைசி சொல் ஷரீரம் அனுசம்ஜரேத். ஜ்வரணம் என்றால் நம்ம சாதாரணமாக காய்ச்சல் வந்துடுதுன்னா ஜ்வரம்னு சொல்கிறோம் அல்லவா, அது இந்த ரூட்லேருந்து வந்தது தான். ஜ்வரணம்னா உஷ்ணம். சம்ஜரணம் அப்படின்னு சொன்னால் கொதித்தல், தாகம், எரிதல், துயரப்படுதல், இதெல்லாம். ஷரீரம் அனுசஞ்சரேத்னா ஷரீரத்தை இவன் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். அப்படின்னா தன்னை இவன் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். அல்லது ஷரீரம் அணு ந சஞ்சரேத் அப்படின்னா ஷரீரத்தை தொடர்ந்து இவன் துயரப்பட மாட்டான். ஷரீரம் அணு சம்ஜரேத் அப்படின்னா ஷரீரம் துயரப்படும் பொழுது இவன் துயரப்பட மாட்டான். ஷரீரத்தை தொடர்ந்து இவன் துயரப்பட மாட்டான். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலோ துயரம் வந்தாலோ
சூக்ஷ்ம சரீரத்திற்கு மானம் அபமானம் போன்றவைகளெல்லாம் வந்தாலோ இவன் அதை தொடர்ந்து இவன் துயரப்பட மாட்டான். அல்லது இவன் சரீரத்தை அல்லது இவனையே துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். பல பேர்த்துக்கு துக்கம் வரும்போது தன்னையே தன் கையை எடுத்து தான் தலையில் அடித்து கொள்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னையே தான் துயரப்படுத்தி கொள்ளுதல், தன்னையே தான் கீழாக தீனனாக நினைத்து துயரப்படுத்தி கொள்ளுதல். அப்படி சரீரத்தை தொடர்ந்து இவன் துயரப்பட மாட்டான், அல்லது இவனை இவன் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். இப்போ கிமிச்சன் எதை விரும்புவனாக, கஸ்ய காமாய யாருடைய பிரயோஜனத்திற்காக இவன் தன்னுடைய சரீரத்தை துயரப்படுத்தி கொள்வான். இப்போ நம்மளுடைய உடலை வருத்தி வாட்டி கஷ்டப்படுறது எதற்குனா ஏதோ ஒரு பொருளை அடைய. இப்போ கிமிச்சன்னா இதை அடையணுங்கிறதுக்காக படாத பாடுபடுறோம், சரீரத்தை வாட்டி பண்ணுறோம். பிறகு எதற்காக இதெல்லாம்னா சில சமயங்களில் நம்ம வசனம் பேசும், இதெல்லாம் உனக்காகத்தான், குழந்தைகளுக்காகத்தான், அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவோம். அல்லது இதெல்லாம் எனக்காகத்தான், நான் என்ஜாய் பண்ணணும். அப்போ யாருக்காக, யார் பொருட்டு, எதை விரும்புபவனாக இவனை துயரப்படுத்தி கொள்வான் அப்படின்னா இவன் எதையும் விரும்ப மாட்டான். இவன் யார் பொருட்டும் இவன் தன்னை துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ. சில சமயங்களில் நம்ம கஷ்டப்படுறது ஒன்றா நமக்காகன்னு சொல்லுவோம், என்னுடைய பிரயோஜனத்திற்காக இதுன்னு சொல்லுவோம். சில சமயம் என்னுடைய பிரயோஜனத்திற்காக இல்லை, என்னுடைய சந்ததிக்காக என்று துயரப்படுத்தி கொள்வோம். இவன் யாருக்காக தன்னை துயரப்படுத்தி கொள்வான் அப்படின்னா இவன் தனக்காகவும் தன்னை துயரப்படுத்த மாட்டான், மற்றவர்களுக்காகவும் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். எதை விரும்புவனாக தன்னை துயரப்படுத்தி கொள்வான் அப்படின்னா இவனுக்கு விரும்புவதற்கு பொருள் இல்லை. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இப்போ முதல் வரியில் ஒரு சாதகன் நான் பரமாத்மா என்று தன்னை அறிந்து கொண்டால் அவன் எதை விரும்புவனாக, இரண்டாவது வரி யாருடைய பலனுக்காக சரீரத்தை தொடர்ந்து அவன் தன்னை துயரப்படுத்தி கொள்வான். இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இனி நம்ம என்ன செய்ய போகின்றோம், ஒவ்வொரு சொல்லை எடுத்துக்கொண்டு மிக மிக சுருக்கமான விளக்கத்தை பார்ப்போம். இந்த முதல் வரிக்கு மட்டும் வித்யாரண்யர் 134 ஸ்லோகம் எழுதியிருக்கார். பிறகு மீதி இரண்டாவது வரிக்கு. அப்படி தன்னுடைய 300 ஸ்லோகத்தை இப்படி பிரித்து அவர் விளக்கம் கொடுத்துள்ளார். அதுலேயும் அவர் ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்துள்ளார். அதனுடைய மைய கருத்து சாராம்சத்தை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். இனி நம்ம இந்த மந்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதில் நாம் எடுத்துக்கொள்கின்ற முதல் சொல் முதல் வரியில் உள்ள கடைசி சொல் பூருஷக. அதான் நாம் எடுத்துக்கொள்கின்ற முதல் சொல். இங்கு பூருஷக என்ற சொல் ஜீவாத்மாவை குறிக்கின்றது. பூருஷக இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. குறிப்பாக மனிதன், ஏன்னா மனிதன் தானே இப்படி அறிந்து இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைய முடியும். ஆகவே இங்கு குறிப்பாக மனிதன். இனி அடுத்த கேள்வி, மனிதனாக இருக்கின்ற அனைவரும் முயற்சி செய்து இந்த ஞானத்தை அடைந்து இந்த பலனை அடைவதில்லை. ஆகவே இந்த இடத்துல என்ன அர்த்தம் நமக்கு கடைசியில் கிடைச்சிருது, சாதக, சாதகன். ஏன்னா சாதகன்தான் இந்த ஞானத்துக்கு முயற்சி செய்கின்றான். இந்த ஞானத்தை முயற்சி செய்து ஞானத்தை அடைந்தவன் தான் இந்த பிரயோஜனத்தை அடைகின்றான். ஆகவே நமக்கு படிப்படியாக கடைசியாக கிடைக்கிற பொருள் சாதகன், ஒரு சாதகன். பிறகு யார் ஜீவாத்மா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது அங்கு வித்யாரண்யர் குறிப்பிடுகின்றார், ஜீவன்கிற சொல்லில் 3 தத்துவங்கள் அடங்குகின்றது. ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் 3 தத்துவங்கள் அடங்குகின்றது. ஒரு தத்துவம் கூட்டஸ்த சைத்தன்யம். கூட்டஸ்த சைத்தன்யம், கூட்டஸ்தன் என்றால் மாறாத, கூட்டஸ்தன் என்றால் மாறாத சைத்தன்யம், மாறாத அழியாத அறிவு சொரூபம்.
எந்த மாற்றமும் வராத அறிவு சொரூபம். இரண்டாவது தத்துவம் சிதாபாசக. சிதாபாசன் என்றால் பிரதிபிம்ப சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசக. மாறுகின்ற பொய்யான சைத்தன்யம், அது மாறாததுன்னா இது மாறுவது. மூன்றாவது நம்முடைய அந்த கரணம் அல்லது புத்தி, அந்த கரணம் சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் தான் சிதாபாசன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கூட்டஸ்தனுடைய பிரதிபிம்பம் எங்கு பட்டு பிரதிபிம்பிக்கின்றதுன்னா நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். இப்போ இந்த மூன்று சேர்ந்து தான் புருஷக அல்லது ஜீவாத்மா. அப்போ கூட்டஸ்தன், சிதாபாசன், பிறகு சூக்ஷ்ம சரீரம். இப்போ ஜீவன் அப்படிங்கிற இடத்துல ஏன் நம்ம கூட்டஸ்தனையும் சேர்த்தி கொள்ளணும்? ஒரு ஜீவனிடத்தில் போய், யாராவது ஒரு மனிதனிடத்தில் போய் உன்னுடைய தத்துவம் என்ன, நீ யார் அப்படின்னு கேட்டான். அவனை புரிஞ்சிட்டது சிதாபாசனையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் தான். பிறகு ஸ்தூல சரீரத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்வான். இப்படி இருக்கையில் எந்த மனிதனும் கூட்டஸ்தனை தான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக புரிந்து கொள்ளாத பொழுது நாம் ஏன் ஜீவாத்மாங்கிற சொல்லுக்கு கூட்டஸ்தனை சேர்த்தனும்? இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா ஒரு சொல்லுக்கு எதை அர்த்தமாக சொல்லணும்னா எல்லாம் எதை அர்த்தம்னு நினச்சிட்ருக்காங்களோ அதுதான். நம்மாக இல்லாததையெல்லாம் சேர்த்தி கொள்ளக்கூடாது. ஒரு சொல்லுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, யாருக்குமே தெரியாத அர்த்தத்தை ஒரு சொல்லுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், அந்த அர்த்தம் யாருக்குமே தெரியல அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இப்போ தெரிஞ்ச அர்த்தம் தானே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதற்கு அங்கே ஆசிரியர் சொல்கிறார், அது உண்மையாக இருந்தாலும் ஒருவன் கயிற்றை பார்த்து பாம்புன்னே நினச்சிட்டு இருந்தாலும் கயிறுங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை, பாம்புன்னு தான் நினச்சிட்ருக்கான். இருந்தாலும் அந்த பாம்பை பற்றி பேசும் பொழுது கயிறை நாம் விட முடியாது. காரணம் என்ன? அவனுக்கு கயிறுங்கிறது தெரியவே இல்லை, பாம்பைத்தான் பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் அந்த கயிறானது பாம்புடன் சேர்ந்திருக்கின்றது. இப்படியெல்லாம் பேசும்போது நாம் எந்த பாம்பை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையான பாம்பை பற்றி நம்ம பேசலை, பொய்யான பாம்பை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நிரதிஷ்டான பிரம அசம்பவாத்துன்னு சொல்கிறார். ஒரு தப்பு நடக்கணும்னா அதற்கு கீழே ஒரு அதிஷ்டானம் தேவை. உண்மை இருந்தால் தான் பொய்யே நடக்கும். அதனால தான் ஒருத்தன் பொய் சொல்லணும்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். உண்மையே தெரியலன்னா எப்படி பொய் சொல்ல முடியும்? அப்படி நிரதிஷ்டான பிரமகன மிஸ்டேக், நிரதிஷ்டானம்னா ஆதாரம் இல்லாமல் நாம் அத்தியாசம் செய்ய முடியாது. ஆகவே நம்ம கூட்டஸ்தனை சேர்த்தி தான் ஆக வேண்டும். இப்போ ஜீவன்கிற இடத்துல, சம்சாரிங்கிற இடத்துல, இந்த ஜீவன்னு சொன்னால் இந்த சந்தேகம் நமக்கு வராது. ஜீவனுக்கு சாஸ்திரம் சாதாரணமாக கொடுக்குற இனியொரு சொல் சம்சாரி. ஜீவன் இஸ் ஈக்குவல் டு சம்சாரி. இப்போ ஜீவனை நீங்கள் சம்சாரின்னு சொல்லிட்டு முக்தனான கூட்டஸ்தனை எதற்கு அந்த சம்சாரிங்கிற சொல்லுக்குள்ளே சேர்த்துக்கிறீர்கள்ங்கிறது தான் இங்கே சந்தேகம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வேறு வழியில் சேர்த்தித்தான் ஆகணும். காரணம் என்ன? வெறும் சிதாபாசன் மட்டும் தனியாக இருக்காது அப்படின்னு கூட்டஸ்தனை சேர்த்துறோம். பிறகு இதை விட முக்கியமான இனியொரு காரணத்தை சொல்கிறோம். இந்த சிதாபாசன்கிறத மட்டும் ஜீவன்னு பொருள் கொண்டு விட்டால், நான்கிற சொல்லுக்கு வெறும் சிதாபாசன் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது தான் அர்த்தம்னு எடுத்துட்டோம்னா மோக்ஷங்கிறது என்ன ஆகும்? சிதாபாசன் பிறகு சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அழிவு தான் மோக்ஷம்னு ஆயிரும். ஏன்னா நம்ம கூட்டஸ்தனை சேர்த்துல,
கூட்டஸ்தனையும் நான் சேர்த்திட்டோம்னா மோக்ஷங்கிற இடத்துல நான் கூட்டஸ்தன் இருப்பேங்கிற அர்த்தம் கிடைக்கும். நம்ம இந்த கூட்டஸ்த சைத்தன்யத்தை சேர்த்தவில்லை என்றால் மோக்ஷங்கிறது ஸ்வநாசம் அப்படிங்கிற அர்த்தமாயிரும். அப்போ தற்கொலை பண்ணுறது தான் மோக்ஷங்கிற அர்த்தமாயிரும். காரணம் என்ன? மோக்ஷங்கிற விதேக முக்திங்கிற ஸ்டேஜில் சிதாபாசனும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது. அப்போ எது மோக்ஷம் அப்படின்னா தன்னையே அழித்து கொள்ளுதல் தான் மோக்ஷம். அப்படி சில வாதிகள் எல்லாம் இருக்காங்க. மோக்ஷங்கிறது என்னன்னா உன்னையே நீ அழிச்சுக்கிறது தான் மோக்ஷம். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. மோக்ஷங்கிறது ஒரு பாவமாக கூற வேண்டும்னா நான்கிற சொல்லுக்குள்ள அழியாத சைத்தன்யத்தை சேர்த்து இருக்க வேண்டும். இப்போது எனக்கு தெரியல, இருந்தாலும் நான்கிற சொல்லுக்குள் அடங்குகின்றது. பிறகு யார் இந்த புருஷன், இந்த ஜீவாத்மா சாதகன் யார் அப்படின்னு சொன்னால் அதற்கு இங்கே ஆசிரியர் சொல்கிறார், சம்சாரத்திலிருந்து முக்தனாகும் வரை உள்ள நிலை. சம்சாரத்திலிருந்து ஆரம்பித்து மோட்சத்தை அடையும் வரை உள்ளவன் தான் இந்த ஜீவாத்மா. அவனுடைய ட்ராவல் சம்சாரம் டு மோக்ஷம். இந்த மோக்ஷங்கிற அடையிற வரைக்கும் இருக்கிறவன் தான் புருஷக, சாதகன், மனிதன், ஜீவாத்மா. இவன் மோட்சத்தை அடையிற வரைக்கும் இருக்கிற தத்துவம் தான். ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சதற்கு பிறகு இவனுக்குள்ள விதேக முக்தி அடைஞ்சிட்டான்னா பிறகு வெறும் கூடஸ்தை மட்டும் இருக்கு, மீதி ரெண்டு இல்லாமல் போயிடும். ஆகவே சம்சாரியில் ஆரம்பித்து ஜீவன் முக்தி வரைக்கும் உள்ளவனை நம்ம புருஷக அப்படின்னு சொல்கிறோம். இத்துடன் முதல் சொல்லுக்கான விளக்கத்தை நாம் முடித்து கொள்ளலாம். இப்போ முதல் சொல் புருஷக, ஜீவாத்மா. இனி இரண்டாவது சொல் ஆத்மானம் சேத் விஜானியாத். அப்படிங்கிற இடத்துல சேத் அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்கொள்வோம். சேத் அப்படின்னு சொன்னால் ஒரு கால், ஒரு சமயம் அப்படின்னு அர்த்தம். தன்னை இவ்விதம் அறிவானாகில். இந்த ஆகில் தமிழில் சொல்கிறோமே அதுதான் சேத். அதாவது இதை புரிஞ்சுக்கணும்னா, நீ வந்தால் நான் உனக்கு இதை தருவேன் அப்படிங்கு நம்ம ஒரு வாக்கியம் சொல்கிறோம். நீ வந்தால், ஆகச்சதி சேத். ஆகச்சதினா வருகிறாய், ஆகச்சதி அப்படின்னா வருகின்றான். ஆகச்சதி சேத் என்றால் அவன் வந்தால். அந்த ஆள்னு சொல்கிறோமே அதுதான் சேத். இப்போ அது எதை குறிக்குது? நீ வந்தால் இதை தருகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பவான் ஆகச்சதி சேத், நீர் வந்தால் இதை தருகின்றேன். அப்போது வந்தால்னு சொல்லும் பொழுதே அதில் ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே சேத் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றதுன்னா துர்லபம், அரிது, அவ்வளவு சுலபம் அல்ல. இவ்விதம் அறிவது அவ்வளவு சுலபம் அல்ல, வாய்ப்பு குறைவு. இங்கே அறிவது சந்தேகம்னு சொல்லப்படவில்லை, அறிவதற்கான வாய்ப்பே குறைவு. இந்த சேத் அப்படிங்கிறது சம்சயத்தையும் குறிக்கும், துர்லபத்தையும் குறிக்கும். சம்சயம்னா சந்தேகத்தை குறிக்கும், இங்கு துர்லபம், வெரி ரேர். அதனால தான் அந்த இதை சொல்கிறோம், நீ அங்கு சென்றால் இதை காண்பாய். நீ கைலாயம் சென்றால் அந்த கைலாய நாதனை தரிசிப்பாய். இந்த சென்றால் ஏன் நம்ம இழுத்து சொல்கிறோம்னா போகிறது அவ்வளவு சுலபம் அல்ல, கடினமான பயணம். இதெல்லாம் அந்த காலத்தில். இப்போ கடைசி வரைக்கும் கார் போகுது, ஹெலிகாப்டரே போகிற அளவு வந்தாச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு பணம் வேணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், அதுலேயும் ஒரு கடினம் இருக்குது. அப்படி இந்த சேத் அப்படிங்கிறது துர்லபத்தை குறிக்கின்றது. அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஞானமும் துர்லபம், ஞானத்துக்கான மார்க்கமும் மிக சூக்ஷ்மம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து முடித்துள்ளோம். இத்துடன் அந்த சேத்துங்கிற சொல்லுக்கான விளக்கமும் முடிவடைகின்றது. வித்யாரண்யர் இதில் ஒரு வார்த்தையும் விட்டு வைக்கல, ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்துள்ளார். இனி நம்ம அடுத்த சொல் ஆத்மானம் விஜானியாத்.
அப்படிங்கிற சொல்லுக்குள்ள ஆத்மானம்ங்கிற சொல்லுக்கு போகின்றோம். இப்போ நம்ம 2 சொல்லுக்கான விளக்கம் பார்த்துட்டோம். பூருஷக ஒரு ஜீவன், சேத் துர்லபம். எது துர்லபம்? இவ்விதம் ஒரு ஜீவன் தன்னை பரமாத்மா என்று அறிவது சுலபம் அல்ல. இனி ஆத்மானம் தன்னை. இப்போ ஆத்மானம்ங்கிற சொல்லுக்கு இப்பொழுது விளக்கம். இப்போ ஆத்மானம் அப்படின்னா தன்னை அப்படின்னு அர்த்தம். தன்னை இஸ் ஈக்குவல் டு அகம், நான் அப்படின்னு அர்த்தம். அகம் நான். இப்போ நான் நான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இப்போ இந்த முதல் வரியில் எப்படி அர்த்தம் வருதுன்னா, ஒருவன் நான் பரமாத்மா என்று தன்னை அறிவானாகில்னு வந்திருக்கு. அந்த தன்னைனா நான்கிற சொல்லுக்கு இப்படி ஒரு பொருளை அறிவான் ஆகில், நான்கிற சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை இவன் புரிந்து கொண்டார். நம்ம விவகாரத்தில் ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்கிறோம், ஒரு விதமான அர்த்தத்தில் சொல்கிறோம், அவங்க வேறு விதமாக அர்த்தத்தில் புரிஞ்சுட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த அர்த்தத்தில் இப்படி புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த அர்த்தத்தில் நீ இப்படி புரிந்து கொள்வாயின்னு நான் கற்பனை பண்ணவில்லைன்னு சொல்லுவோம். அதே போல் நான்கிற சொல்லுக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் அப்படின்னு உபனிஷத் இங்கு சொல்லி உள்ளது. ஆகவே இங்கே அகங்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை பார்க்குறோம். இப்போ இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கின்றார்? அகங்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் அவர் இங்கு விளக்கம் கொடுக்கின்றார். நான்கிற சொல்லு 3 அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதல் அர்த்தம் வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம் அப்படின்னா இதை முக்கிய அர்த்தம்னு சொல்கிறார். முக்கிய அர்த்தம்னா சரியான அர்த்தம்னா பொருள் அல்ல. முக்கிய அர்த்தம்னா காமன் மீனிங், எல்லோராலும் பயன்படுத்தப்படுகின்ற அர்த்தம். அது வாச்சியார்த்தம் அல்லது முக்கியார்த்தம். எல்லா மனிதர்களும் பயன்படுத்துகிற அர்த்தம் இது. அகங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களும் சாதாரணமாக பயன்படுத்துகிற அர்த்தம். அது என்ன அப்படின்னா அகங்காரக. அகங்காரம்னு நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோமோ அதுதான் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துகிற அர்த்தம். அகம் இஸ் ஈக்குவல் டு அகங்காரக. அகங்காரம்னா என்ன என்றால் ஷரீரத்தை நான் நினைக்கிற புத்தி. சரீரத்தில் அகம் பாவக அகங்காரக. அனாத்மனி அகம் இது பாவக அகங்காரக. அனாத்மாவான ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தில் நான் என்கின்ற எண்ணம். அனாத்மனி ஷரீரத்ரயே அகம் இது பாவக அகங்காரக. சூக்ஷ்ம சரீரம் மனம் அது நமக்கு தெரியும். ஸ்தூல சரீரம் நம்ம பார்த்து அனுபவிக்கிறது. காரண சரீரம்னு ஒன்று இருக்குது, படிச்சிருக்கோம். இந்த 3 விதமான அனாத்மாவில் 4 புத்தியை வைக்கிறதுக்கு பெயர் அகங்காரம். இதைத்தான் மனிதர்கள் பயன்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் சாதாரண ஒரு மனிதன் நான் சொல்கிறானோ அப்பொழுதெல்லாம் நான்கிற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம். அவர்களுக்கு சிதாபாசன்கிறதையும் நோட்டீஸ் பண்ண மாட்டார்கள். சிதாபாசன் ஒரு தத்துவம் இருக்கிறதையும் கவனிக்க மாட்டார்கள். அடுத்தது என்ன என்றால் அதற்கு ஆதாரமாக கூட்டஸ்தன் இருக்குதுங்கிறத சிந்திக்க கூட மாட்டார்கள். சிதாபாசன்கிறத ஒரு ஸ்டெப் கொஸ்டின் பண்ண உணர்ந்து விடுவார்கள். நீ சேதனமாக இருக்கிறியா இல்லையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்வார்கள். ஆனால் அது சிந்தித்து இது ஒரு பொருள்னு நினைக்கிறது இல்லை. இந்த உடல் மனம் இதெல்லாம் நான். இது முதல் பொருள். இனி இரண்டாவது பொருள் ஒருவன் ஞானத்தை அடைந்து விட்டான். ஒரு ஜீவன் ஞானி ஆயிட்டான். ஞானி ஆனதற்கு பிறகு அவனுக்கு நல்லா தெரியுது நான்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் கூட்டஸ்தன். ஆனால் இந்த ஞானம் யாருக்கு இருக்கு? அவனிடத்துல மட்டும்தான் இருக்கு. பிறகு அவன் விவகாரத்துக்குன்னு வரும்பொழுது யாருமே இந்த கூட்டஸ்தனிடம் இவன் விவகாரம் பண்ணுறதில்லை. கூட்டஸ்தனான இவனிடம் யாராவது விவகாரம் பண்ணுறாங்களா?
யாரும் பண்ண முடியாது. பிறகு இவனிடம் யார் வந்து விவகாரம் பண்ணுறா? அகங்காரமான இவனிடத்துல தான் வந்து இந்த உலகம் விவகாரம் பண்ணுது. அப்படி விவகாரம் பண்ணும் பொழுது இவன் வேறு வழி இல்லாமல் இந்த ஞானத்துடன் அகங்காரத்தை கையாளுகின்றான். அதை இரண்டாவது அர்த்தமாக வித்யாரண்யர் சொல்கிறார். இப்போ இரண்டாவது அர்த்தம் வந்து நான் கூட்டஸ்தன் என்ற ஞானத்துடன் ஞானி பயன்படுத்தும் அகங்காரம். அப்போ ஞானியினுடைய அகங்காரம் அகத்துக்கு இரண்டாவது அர்த்தமா, ஞானி பயன்படுத்தும் அகங்காரம். இதுதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அஞ்ஞானி அகங்காரியா இருக்கான், ஞானி அகங்காரத்தை பயன்படுத்துகின்றான். அப்போ ஞானி வந்து பயன்படுத்துகிற அகம், அகத்துக்கு நான்கிற சொல்லுக்கு இரண்டாவது அர்த்தம். ஆனால் இந்த முதல் அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் பார்த்தோம்னா மேலோட்டமாக வித்தியாசமே தெரியாது. ஏன்னா ஞானியும் அகங்கிற சொல்லுக்கு 3 சரீரத்தில் எதை ஒன்று தான் பயன்படுத்துவான். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம், ஞானிக்கு தெரியலன்னு சொல்லுவான். அப்படின்னா அவன் தன்னுடைய காரண சரீரத்தில் அபிமானம் வச்சு தெரியலன்னு சொல்லுவான். நல்லா தூங்குலீங்களான்னு ஞானிகிட்ட கேட்டால் தூங்குனேன்னு சொல்லுவான். காரண சரீரத்தை தான் சொல்லுவான். மனசு எப்படி இருக்குன்னா சொல்லுவான். உடல் எப்படி இருக்குன்னு கேட்டால் பதில் சொல்லுவான். ஆகவே ஞானி பயன்படுத்தும் பொழுது 3 சரீரத்தை பயன்படுத்துகிறான். அஞ்ஞானி சொல்லும்போது 3 சரீரத்தை அர்த்தமாக பயன்படுத்துகிறான். ஆனால் வித்யாரண்யர் இரண்டும் வேறு வேறுன்னு சொல்கிறார். அது எப்படின்னு சொன்னால், நிஜமாலுமே நம்ம கோபப்படும் பொழுது கோபப்பட்டு நடந்து கொள்கிறோம். சில சமயம் குழந்தைகளிடம் நம்ம மைண்டு அந்த நேரத்தில் ரொம்ப சாந்தமாக சத்துவ குணத்தில் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு கோபப்படுற மாதிரி நடிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை அப்படியே நம்புது கோபப்படுறோம் அப்படின்னு சொல்லி. இந்த 2 கோபத்திற்குள்ள வித்தியாசம். நிஜமாலுமே கோபப்பட்டு குழந்தையிடம் பேசுறது ஒரு டைம், இனி ஒரு செகண்ட் டைமில் வந்து நமக்கு கோபம் வரல. சில சமயம் அந்த குழந்தைகளுடைய செயல் வந்து ரசிக்க தோன்றும். நம்ம மனசு கொஞ்சம் நல்லா இருந்தால் ஏதோ சாந்தமாக எங்கேயும் இரிட்டேட் ஆகாமல் அன்றைக்கி ஏதோ பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கோம். குழந்தை ஏதோ குறும்பு பண்ணுது, ரசிக்கக்கூடியதாக இருக்குது, அதை விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்? கோபப்படுற மாதிரி பேசுகிறோம், நடக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு நிஜமாலும் கோபப்படுறதும் பொய்யாகும் கோபப்படுறதும் ஒன்று தான், வித்தியாசம் தெரியாது. ஆனாலும் வித்தியாசம் இருக்குது. யாருனுடைய அடிப்படையில்? கோபப்படுபவரினுடைய அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த காலத்து குழந்தையை கண்டுபிடிச்சிடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அவ்வளோ புத்திசாலிகளாக இருக்குது. பட் சில குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி அதே போல் அஞ்ஞானி பயன்படுத்தும் போது அகங்காரியாக இருக்கான். ஞானி பயன்படுத்துகிற அகம் வந்து மிக அழகான அகம், அது பொய்யா கோபப்படுறது போல. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பொய்யான கோபம் வந்து சம்சாரத்தை கொடுக்காது, உண்மையான கோபம் சம்சாரத்தை கொடுப்பது. அப்படி ஞானி அகங்காரத்தை கையாளும் பொழுது அவன் அகங்கிற சொல்லுக்கு அனாத்மாவைத்தான் சொல்கிறான். அது இரண்டாவது அகம். அதை வித்யாரண்யர் வந்து அப்பிரசித்தம் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பிரசித்தம்னா அது வந்து சேத்துன்னு அர்த்தம். அது ரேர், அது ஞானிகிட்டத்தான் அது இருக்கும். நமக்குடைய கோபம் அப்பிரசித்தம்னா என்ன அர்த்தம்? இரண்டாவது கோபம் ரொம்ப ரேராக நமக்கு வரும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யா கோபப்படுறது அவ்வளோ சுலபமாக வராது. நிஜமாலுமே தான் நார்மலாக கோவப்பட்டுட்டு இருப்போம். பொய்யா கோவப்படுறதுக்கு ரொம்ப சக்தி வேணும். அந்த இடத்துல மனது ரொம்ப அமைதியாக இருக்கணும். அப்பொழுது தான் பொய்யா கோவப்பட முடியும். அந்த அதர்மத்தை நம்ம ஏற்றுக்கணும். அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நடிக்க வேண்டியது இருக்குது. அது வந்து ரேர் ஞானி பயன்படுத்துவது. பிறகு மூன்றாவது அகமர்த்தக. மூன்றாவது அகங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அதுவும் ஞானி பயன்படுத்துவது. 2 ஸ்டேஜில் ஞானி பயன்படுத்துவது மூன்றாவது அர்த்தம். ஒன்று வந்து உபதேச காலே. இப்போ ஞானி வந்து தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது
அப்பொழுது ஞானியினுடைய உபதேசத்தில் அகங்கிற சொல்லுக்கு அனாத்மாவை நீக்கி கூட்டஸ்தன் என்று பொருள் சொல்லி உபதேசம் செய்வார். இது உபதேச காலத்தில் ஞானி பயன்படுத்துகிற அகங்கிற சொல்லுக்கான அர்த்தம். ஆனால் விவகார காலத்தில் அகங்கிறதுக்கு அவர் கூட்டஸ்தனை பயன்படுத்த மாட்டார். கூட்டஸ்தன்கிற சொல்ல அவர் உபதேசமாகவோ அர்த்தமாகவோ எடுத்துக்கொள்ள மாட்டார். விவகார காலத்தில் ஞானியும் அனாத்மாவான 3 சரீரத்தை தான் அகம்னு எடுத்துக்கிறார். உபதேச காலத்தில், அதுவும் மகா வாக்கிய உபதேச காலத்தில் சிஷ்யனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தியை உபதேசிக்கும் பொழுது அவர் அகங்கிறதுக்கு அனாத்மாவத்தை எடுத்துக்குவார். அவர் மகா வாக்கியத்தை உபதேசிக்கும் பொழுது குருவானவர் ஞானியானவன் என்ன செய்கின்றான்? அகங்கிற சொல்லுக்கு 3 சரீரம் அல்ல, கூட்டஸ்தன் என்ற அர்த்தத்தை சொல்லுவார். பிறகு இரண்டாவது, தன்னுடைய நிதித்தியாசன காலத்தில் இவர் உபதேசம் பண்ணுறது ஒரு டைம். உபதேசம் பண்ணாமல் தன்னுடைய ஞான நிஷ்டைக்கு நிதித்தியாசனம் செய்யும் பொழுது அவர் அகங்கிற சொல்லுக்கு அனாத்மாவை நீக்கி ஆத்மா மட்டும் நான் புரிந்து கொள்வார். இப்போ நான்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் என்று வித்யாரண்யர் சொல்லியுள்ளார். இதெல்லாம் தான் வித்யாரண்யருடைய ஸ்வயம் சிந்தனை. சாஸ்திரத்தை வச்சுட்டு அவராக சுயமாக சிந்திச்சு நமக்கு புரிகிறதுக்காக விதவிதமான கோணத்தில் விளக்குவார். அப்படி இங்கே ஆத்மானம் தன்னை அப்படிங்கிற சொல்லுக்கு அகங்கிறது பொருள். இந்த அகங்கிறது 3 அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. முதல் அர்த்தம்தான் சாதாரண அஞ்ஞானிகள் பயன்படுத்துவது. இரண்டாவது அர்த்தமும் மூன்றாவது அர்த்தமும் அது ஞானி பயன்படுத்துவது. இரண்டாவது அர்த்தம் ஞானி விவகாரத்தில் இருக்கும்போது பயன்படுத்துவது. இதெல்லாம் மிக தெளிவாக நமக்கு புரிஞ்சிட்டோம்னா நமக்கு குழப்பம் வராது. ஒரு ஞானியை போய் வா அது இதுன்னு பேச மாட்டோம். ஏன்னா சில பேர்த்துக்கு சந்தேகம் ஒரு ஞானியை எப்படி பேசுறது. சில பேர் தன்னை நான் சொல்லிட்டோம் அப்படின்னா ஞானத்திலிருந்து வீழ்ந்துடுறோம்னு சொல்லிட்டு இது வந்தது அது வந்ததுன்னு தன்னை சொல்லிக் கொள்வார்கள். சில பேர் நம்மகிட்ட கேட்குறதே இது எப்போ வந்ததுன்னு கேட்பார்கள். காரணம் என்ன? அவருக்கு தான் சரீர அபிமானம் இல்லையா, அவர் தன்னை நான் சொல்ல மாட்டார். இந்த குழப்பமெல்லாம் ஏன் வந்துள்ளது? சில மடங்களில் போனால் அது நடக்கும், இது இப்போ தான் வந்ததுன்னு சொல்லுவார்கள். சில பேர் அந்த மடாதிபதியை பார்த்து நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா ஒரு கோபம் வந்துடுமா, இது எப்போ வந்ததுன்னு தான் கேட்கணுமா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா இது புரியாததுனால தான். அதாவது ஞானியும் அகங்காரத்தை பயன்படுத்துவான் விவகாரத்தில் ஜீவன் முக்தி வரை. பிறகு ஞானி இப்படியே எப்பொழுதுமே அகங்காரத்தை பயன்படுத்திட்டு இருந்தா அவர் என்னைக்குமே நான்கிற சொல்லுக்கு கூடஸ்தன்னு சொல்லலைன்னா எப்படி அவரிடமிருந்து ஞானத்தை பெறுவது? ஆகவே வித்யாரண்யர் சொல்றார், உபதேச காலத்துல தான் அவர் அகம்னு சொல்லும்போது மகா வாக்கிய விசாரத்தில் அவர் சரீரத்தை நீக்கி கூட்டஸ்தனை மட்டும் சொல்லுவார். இப்போ அகங்கிற சொல்லுக்கு கூட்டஸ்தன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்பொழுதுனா 2 டைமில் தான். ஒன்று அவருடைய உபதேசத்தில், பிறகு அவர் உபதேசம் செய்யாமல் அவர் தன்னுடைய ஞான நிஷ்டையில் இருக்கும் பொழுது அவர் தன்னை நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் இந்த கூட்டஸ்தன் என்று புரிந்து கொள்வார். இத்துடன் ஆத்மானம் என்ற சொல்லுக்கான விசாரத்தை நாம் முடித்து கொள்ளலாம். இப்போ இத்துடன் பூருஷக ஆத்மானம் சேத் என்ற 3 சொல்லுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். இனி அடுத்த சொல் விஜானியாத். விஜானியாத் அறிதல். விஜானியாத் சேத் அறிந்தால் அப்படின்னு பார்த்தோம். இந்த விஜானியாத்துங்கிற இடத்துல தான் வித்யாரண்யர் பெரிய விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது அறிதல் அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொண்டு சில கருத்துக்களை இப்பொழுது பார்ப்போம். இப்போ யார் அறிபவன் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகின்றார். யார் அறிபவன்?
அறிதல் அப்படின்னு சொன்னால் அறிபவன் யார்? இப்போ நம்ம ஜீவாத்மாங்கிற இடத்துல கூட்டஸ்தன், சிதாபாசன், சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு 3 தத்துவத்தை எடுத்துக்கொண்டோம். இப்போ அறிபவன் கூட்டஸ்தனா, அறிபவன் சிதாபாசனா, அறிபவன் சூக்ஷ்ம சரீரமா? சரி, இங்கு எப்படி அறிதல் அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன்ங்கிற அறிவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆகவே இப்பொழுது கேள்வி அகம் பிரம்ம என்று அறிவது யார்? நான் பிரம்மன் என்று அறிவது பிரம்மனா அப்பிரம்மனா? அதுதான் கேள்வி. நான் பிரம்மனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஞானம் பிரம்மத்துக்கு வருதா, பிரம்மம் இல்லாத ஜீவனுக்கா? கொஞ்சம் யோசிச்சோம்னா கஷ்டம் வந்துடும். நான் பிரம்மன் அப்படின்னு பிரம்மன் அறிதா, ஜீவன் அறிகின்றானா? பிரம்மன் அறிகின்றது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் அறியாமல் இருந்து ஒரு காலத்தில் அறிஞ்சாதான் சொல்லணும். இப்போ ஒருவர் ஒரு உபனிஷத்தினுடைய பெயரை அறியவே இல்லை, நம்ம அந்த உபனிஷத்தினுடைய பெயரை சொல்கிறோம். அப்போ சொல்லலாம், இப்பொழுது இவர் இந்த உபனிஷத்தினுடைய பெயரை அறிந்துள்ளார். ஆனால் இப்பொழுது இவர் தன்னை மனிதன் என்று அறிந்துள்ளார்னு சொல்லுவோமோ? இப்பொழுதுதான் இவனுக்கு தெரியுது நான் மனுஷன்னு சொல்லுவோமோ? ஏன்னா பிறந்த உடனே மனித சரீரத்தை பார்த்து இது இந்த சரீரம்தான் நான் அப்படின்னு அறிந்துள்ளார். பேச தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த சரீரம்தான் நான் அறிஞ்சிருக்கார். அதனால் ஒரு மனிதனிடத்தில் நீ மனிதன் என்று எப்பொழுது அறிந்தாய் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி பிரம்மன் நான் பிரம்மன்னு அறிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் அசங்கன் அப்படின்னு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? பிரம்மன் ஸ்வயம் பிரகாசம், அவருக்கு நான் பிரம்மன்னு தெரியும். நமக்கே நாம ஜீவன் அப்படின்னு தெரியும் போது பிரம்மத்துக்கு தான் பிரம்மன்னு தெரியாதா? அப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா, சூக்ஷ்ம சரீரம்னு சொல்ல முடியாது. காரணம் அது ஜடம், ஜடமான ஒன்று எதையும் அறிய முடியாது. இப்போ கடைசியில் என்ன இருக்குன்னா, அந்த சிதாபாசன் ஜீவன் இருக்கான். இப்போ ஜீவன் தான் அறிந்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அப்போ சந்தேகம் வருது, ஜீவன் தன்னை ஜீவன்னு தானே அறியணும், தன்னை எப்படி பிரம்மன்னு அறிய முடியும்? இதை கேட்டால் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும். அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு யாருமே அறிய முடியாது, அது பொய் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்போது ஒரு ஜீவன் தன்னை பிரம்மன்னு அறிய முடியாது, அறிந்தால் அது தப்பு. ஒரு மனுஷன் தன்னை மனுஷன் அறிஞ்சிட்டா ரைட்டு, தன்னை வேறு ஏதாவது அறிஞ்சிட்டா அது தப்பு. ஆகவே ஒரு மனுஷன் தன்னை மனுஷன்னு தானே தெரிஞ்சுக்கணும், மனிதன் அல்லாத ஒரு உயிரினத்தை தன்னை நாயோ பேயோன்னு அறிஞ்சிக்க கூடாது. அப்படி ஜீவன் தன்னை ஜீவன் அறிகிறது ஞானம், தன்னை பிரம்மன் அறிஞ்சா அது தப்பு. காரணம் என்ன? நீ ஜீவனாக இருந்துட்டு எப்படி உன்னை பிரம்மன் அறிய முடியும்? பிரம்மன் தான் பிரம்மன் அறிய வேண்டியதில்லை. ஏன்னா அவர் என்றைக்குமே பிரகாச ஸ்வரூபம், அவருக்கு என்றைக்குமே அஜ்ஞானம்னு ஒன்று அவரிடம் வந்ததில்லை. ஆகவே அவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே யார் தன்னை பிரம்மன் என்று அறிபவன்? கடைசி என்ன கேட்குறோம்? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறவன் யார்? யார் இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஆள்? அதுதான் கேள்வி. அதற்கு மிக அழகாக வித்யாரண்யர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த பிரதிபிம்பம் இருக்கே, இந்த இடத்துல தான் இந்த ரெண்டும் கெட்டான்கிற தத்துவம் நமக்கு உதவி செய்யுது. பல சமயம் இது என்றைக்குமே உதவி செய்யாது. இந்த பிரதிபிம்பம் இருக்கே, இது ஒரு பெக்கூலியர் தத்துவம். இது ஒரிஜினலிருந்து வேறுன்னு சொல்ல முடியாது, வேறில்லைன்னு சொல்ல முடியாது. எந்த பிரதிபிம்பமுமே, இப்போ ஒரு சூரியன் இருக்குது, சூரியனுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் இருக்குது. இந்த கண்ணாடியில் தெரிகிற சூரியன் ஒரிஜினல் சூரியனிடமிருந்து வேறில்லையான்னு சொன்னால் இது விளக்க முடியாத ஒரு கேள்வி. வேறுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரிஜினல் சூரியன் மேகத்தில் மறைஞ்சதுக்கப்புறம் இது இருக்கணும். வேறுன்னு சொல்லிட்டேன்னா அது வேறு இது வேறு, இது போனதுக்கப்புறம் இது இருக்கணும். சரி, வேறில்லை,
ஒன்றுதான்னு சொன்னால் சூரியன் ஒன்று, 10 கண்ணாடி வச்சா நம்ம 10 சூரியனை பார்க்குறோம், அது எப்படி வேறு இல்லைன்னு சொல்வீர்கள்? இப்போ ஒரிஜினல் சூரியனும் இது வேறு வேறுன்னு சொல்லிட்டா அது இல்லாமல் இதை காட்டணும், அப்படி காட்ட முடியாது. ஆகவே இரண்டு ஒன்றுதான்னு சொன்னால் ஒரிஜினல் சூரியன் ஒன்று, 10 கண்ணாடி வச்சா 10 சூரியனை காட்டுறோம், பிறகு எதிர் சூரியன்னு கேள்வி வந்துடும். ஆகவே இந்த இடத்துல பதில் சொல்கிறார், சிதாபாசன் பிரம்மத்திடமிருந்து அத்தியந்தமாக பின்னமும் இல்லை அபின்னமும் இல்லை. இங்கே அத்தியந்த பேதம்ங்கிறது கிடையாது. அத்தியந்தம்னா டோட்டல். அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம், இந்த ரிஃப்ளெக்டட் சூரியன் இருக்காரே அவர் ஒரிஜினல் சூரியனிடமிருந்து அப்சல்யூட்டாக முழுமையாக வேறும் அல்ல, அப்சல்யூட்டாக ஒன்றும் அல்ல. அதான் ரெண்டும் கேட்டான்னு சொல்கிறது. அது முழுமையாக வேறும் அல்ல, முழுமையாக ஒன்றும் அல்ல. ஆகவே இந்த பிரதிபிம்ப சூரியன் என்ன சொல்லலாம், நான் கண்ணாடியினுடைய அடிப்படையில் பார்த்தா தோன்றுபவன் மாறுபவன், நான் என்னுடைய மூலத்தின் அடிப்படையில் பார்த்தால் சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணாடியில் இருக்கிற சூரியன் என்ன சொல்லலாம், நான் என்ன கண்ணாடிங்கிறத மூலமாக பார்த்தேன்னா கண்ணாடி வரும்பொழுது தோன்றுபவன், கண்ணாடி அசையும் பொழுது அசைபவன், கண்ணாடி உடையும் பொழுது அழிபவன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய மூலம் கண்ணாடின்னு பார்க்காம கண்ணாடிங்கிறது என்னுடைய வெளி தோற்றத்திற்கு வந்த ஒரு உபாதின்னு பார்த்து என்னுடைய மூலம் ஒரிஜினல் சூரியன் அப்படின்னு அது பார்த்துடுதுன்னா அது என்ன சொல்லலாம், அகம் சூரியக அஸ்மி அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இங்கே என்ன பதில் சொல்கிறார், இந்த விஜானியாத் அறிபவன் யார் அப்படின்னா சிதாபாசன்தான். அதுதான் பதில். அகம் பிரம்மாஸ்மி என்று அறிபவன் சிதாபாசன். அது எப்படி சிதாபாசன் அறிய முடியும்னா இவர் கொடுக்கிற பதில் இந்த சிதாபாசன் கூட்டஸ்தனிடமிருந்து முழுமையாக வேறுபட்டவனும் அல்ல, அதே சமயத்தில் கூட்டஸ்த சொரூபமும் அல்ல. ஆகவே அவன் தன்னை எங்கு அபிமானிக்கின்றானோ அதன்படி இந்த சிதாபாசன் தன்னுடைய உண்மையான மூலத்தில் அபிமானம் வைத்தால் அவன் தன்னை கூட்டஸ்தன் என்று சொல்லலாம். ஒரு பிரதிபிம்பமான சூரியன் தன்னை சூரியன் சொல்வதில் தவறில்லை. அதே போல அப்படி இவர் பதில் சொல்லி இங்கே விஜானியாத்துங்கிற இடத்துல அறிதல் அப்படின்னு வரும்போது சிதாபாசன்தான் அறிகின்றான் அப்படின்னு சொல்கிறார். பிறகு என்ன செய்கின்றார், அடுத்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு விளக்கும் பொழுது மீண்டும் இந்த விஜானியாத்துங்கிற சொல்லுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். காரணம், அடுத்த ஒரு சொல்லை நம்ம பார்க்க போகிறோம், அதோடு சேர்த்தி கொள்கிறார். இதோடு விஜானியாத்துங்கிறத முடித்துட்டு பிறகு அடுத்து அவர் எடுத்துக்கொள்கின்ற சொல்லுக்கான விளக்கத்தில் கலந்து விடுறார். ஏன்னா அந்த ரெண்டு சேர்ந்து ஒரு விசாரம் செல்கின்றது. அப்பொழுது தான் இந்த அறிதல்ங்கிறதுல வி அப்படின்னா மிக தெளிவாக, ஜானாதி ஜானியாத்னு அறிகின்றான், வி அப்படின்னா விசேஷமாக. அப்பொழுது தான் அறிவை பிரித்து விசாரம் பண்ணுறார். பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம் என்ற விசாரமெல்லாம் வருது. பரோக்ஷ ஞானம்னா தூரத்தில் இருக்கிறது, அபரோக்ஷ ஞானம்னா மிக தெளிவாக அறிதல். அப்போ யார் அறிதல் அப்படிங்கிறத விசாரத்தை இங்கே பண்ணி எப்படியெல்லாம் அறியலாம் அப்படிங்கிற விசாரத்தை எல்லாம் வேறொரு சொல்லோடு சேர்ந்து செய்கின்றார். இப்போ இத்துடன் இந்த விஜானியாத்துங்கிறதுனுடைய ஒரு விதமான விளக்கம் முடிவடைகிறது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அடுத்த சொல்ல நம்ம எடுத்துக்க போகிறோம், அதற்குள் வர போகின்றது. இனி நம்ம அடுத்து இவர் எடுத்துக்கொள்கின்ற சொல்லுக்கு வருகின்றோம். இப்போ முதல் வரியில் எவ்வளவு சொல் பார்த்துருக்கோம், பூருஷக ஆத்மானம் விஜானியாத் சேத், ஒரு சாதகன் தன்னை அறிவானாகில். இனி அடுத்த சொல் அயம். அயம்ங்கிற சொல்லை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அயம் அஸ்மி இதி.
இந்த அஸ்மி இதிங்கிறதெல்லாம் அயம்ங்கிறதுக்குள்ளேயே வந்துடும். அயம் என்றால் இந்த. இங்கே இந்தங்கிற சொல்லுக்கு பரமாத்மாங்கிற பொருளை சப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். இந்த பரமாத்மாவாக அஸ்மி இருக்கின்றேன் இதி என்று. இந்த இதிங்கிறதுக்கு விளக்கம் அவசியம் இல்லை. ஏன்னா இதிங்கிறது நம்ம எப்படி கொட்டேஷன் போடுறோம் அதே போல் சான்ஸ்கிரிட்டில் கொட்டேஷனுக்கு இதி என்று. இங்கே அஸ்மிங்கிறது இருக்கின்றேன். இந்த இருக்கின்றேங்கிறதுக்கு சப்ஜெக்டு தான் அகம். ஆகவே அஸ்மிங்கிறதுக்கும் அகங்கிறதுக்கும் ஒரே விளக்கம் தான். அதை நம்ம ஆத்மானங்கிற சொல்லிலேயே பார்த்துட்டோம், தன்னை, நான். இப்போ நம்ம முதல் வரியில் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சொல் அயம். இந்த அயம்ங்கிற சொல்லை எடுத்துட்டு பெரிய விசாரம் நடைபெறுகிறது. இருக்கிறது சின்ன ஒரே ஒரு வார்த்தை இந்தங்கிறத எடுத்துட்டு விளக்குறார். இப்போ நம்ம அந்த விளக்கத்திற்கு இப்பொழுது செல்கின்றோம். இப்போ அயம்ங்கிற சொல் அபரோக்ஷ ஞானத்தை குறிக்கின்றது. அயம்ங்கிற சொல் அபரோக்ஷ ஞானம். அதனால தான் அயம்ங்கிற சொல்லுக்கே விஜானியாத்துங்கிற சொல்லினுடைய விளக்கமும் கலந்து விடுகிறது. ஏன்னா அயம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த. இப்போ நான் இந்த புஸ்தகம் அப்படின்னு உங்களிடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது என்ன தெளிவாகுது? அப்படி எப்போ நான் சொல்ல முடியும்? உங்கள் கண் முன்னாடி அது இருந்தால் தான் இந்த புஸ்தகம்னு சொல்ல முடியும், அல்லது என்னுடைய கண் முன்னாடி இருக்கணும். அந்த புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது என்னுடைய கண் முன்னாடியும் இல்லை, உங்கள் கண் முன்னாடியும் இல்லை. அதனால தான் அந்த புஸ்தகம். என்னுடைய அறையில் இருக்கின்ற அந்த நூல், இங்கு இருக்கின்ற இந்த நூல் அப்படின்னு சொல்லும்போதே, இந்தன்னு சொல்லும்போது எவிடென்ட். அக்ஷம் அப்படின்னா இந்திரியம், பர அக்ஷம் அப்படின்னா இந்திரியத்துக்கு தூரத்தில் இருக்கு, அப்பாற்பட்டு இருக்கு. அக்ஷம்னா இந்திரியம், பர அக்ஷம் பரோக்ஷம் அப்படின்னா இந்திரியத்துக்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம், தூரமாக இருக்கு. அபரோக்ஷம் அப்படின்னா பரோக்ஷம் அற்றது. ந பரோக்ஷம் அபரோக்ஷம். இப்போ அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம்? மிக அருகில் இங்கேயே இருப்பது அபரோக்ஷம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? அபரோக்ஷ ஞானம். இங்கே வீங்கிற சொல் மிக தெளிவாக அறிதல். அப்போ நம்ம பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமா? பிரம்மத்தை எங்கேயோ இருக்கு அப்படின்னு அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அது பிரம்மத்தை பற்றிய பரோக்ஷ ஞானம். பிரம்மன் எங்கேயோ இருக்கு, அது பரோக்ஷ ஞானம். இல்லை, அந்த பிரம்மன் எனக்குள் விளங்கி கொண்டிருக்கின்ற, பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா அது என்ன ஞானம்? பிரம்மத்தை பற்றிய அபரோக்ஷ ஞானம். அப்போ பிரம்மத்தை பற்றிய அபரோக்ஷ ஞானம்ங்கிறது என்ன அர்த்தம்? அந்த பிரம்மன் இந்த ஆத்மாவாகத்தான் இருக்கின்றது என்ற அறிவு வரும் பொழுது நமக்கு என்ன ஞானம் கிடைக்குது? அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறது. அந்த அபரோக்ஷ ஞானத்தை குறிக்கிற சொல்லுதான் அயம். இந்த பரமாத்மாவாக நான் இருக்கின்றேன். பொதுவாக இந்த ஆத்மா அந்த பிரம்மன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த பரமாத்மாங்கிறாரு. அந்த பரமாத்மா எவிடென்ட் ஆயிடுது. காரணம் இது இந்த ஆத்மாவாக இருக்கே. இந்த ஆத்மாவா அந்த பிரம்மன் இருக்கிறதுனால அந்த பிரம்மனை ரொம்ப தூரத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளாமல் அந்த பிரம்மத்தை இந்த ஆத்மாவாக புரிந்து கொள்ளுதல். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது புரிந்து கொண்டவனுடைய மனதில் என்ன ஞானம் ஏற்படுகிறதுனா அபரோக்ஷ ஞானம். இப்போ அயங்கிற சொல் அபரோக்ஷ ஞானத்தை குறிக்கின்றது. பயம் என்றால் அபரோக்ஷ ஞானம். இப்போ இவனுடைய ஞானத்தில் பிரம்மன் எங்கேயோ இருக்கிற பொருள் அல்ல. பிரம்மன் இங்கு நம்மிடத்தில் நம் சொரூபமாக இருக்கின்ற ஒரு பொருள். இனி இரண்டாவது அபரோக்ஷங்கிறதுக்கு அல்லது அயம்ங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருள் உண்டு. இங்கு ரெண்டு பொருளை வித்யாரண்யர் அறிமுகப்படுத்துகின்றார்.
முதல் பொருள் நம்ம பார்த்தது அயம், இந்த அப்படிங்கிற சொல்லுக்கு அபரோக்ஷ ஞானம், மிக தெளிவான அபரோக்ஷமான அறிவு. இப்போ இரண்டாவது இந்தங்கிற சொல்ல பயன்படுத்துகிற இடம் அபரோக்ஷ வஸ்து. முதல் பார்த்தது அபரோக்ஷ ஞானம், இரண்டாவது அர்த்தம் அபரோக்ஷ வஸ்து. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணத்தை சொல்லலாம். இப்போ இந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்படிங்கிறது அறிவை குறிக்குதா பொருளை குறிக்குதா? பொருளை குறிக்குது. அந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த என்ற சொல் பொருளை குறிக்கின்றது. இப்போ அயம் கடக அப்படின்னு சொல்கிற இந்த பானை, இந்த பானைன்னு சொல்லும்போது இந்த அப்படிங்கிறது அபரோக்ஷமான வஸ்து, பொருளை குறிப்பது. பிரம்மன் எனக்குள் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றார்னு சொல்லும்போது அபரோக்ஷ ஞானம். ஆகவே இங்கே வித்யாரண்யர் என்ன செய்கிறார், அயங்கிற சொல்லுக்கு ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று அபரோக்ஷ வஸ்து, இனி ஒன்று அபரோக்ஷ ஞானம். இங்கே எது அபரோக்ஷ வஸ்து? பிரம்மன் அபரோக்ஷ வஸ்து, பிரம்ம ஞானம் அபரோக்ஷ ஞானம். பிரம்மனும் அபரோக்ஷமாக இருக்கார், பிரம்ம ஞானமும் அபரோக்ஷமாக இருக்கு. உண்மையிலேயே இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் நல்லது. இப்போ நான் இந்த புஸ்தகத்தை பார்க்குறேன். இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட தன்மை? அபரோக்ஷமாக இருக்குது, அபரோக்ஷ வஸ்துவாக இருக்குது. நான் இந்த புஸ்தகத்தை பற்றி அடைய வேண்டிய ஞானம் எப்படி இருக்கணும்? அதுவும் அப்படித்தான் இருக்கணும். பிறகு எங்கேயோ ஒரு புஸ்தகம் இருக்குது, அது பரோக்ஷ வஸ்து. பரோக்ஷ வஸ்துவை பற்றி நான் அடையிற ஞானம் எப்படி இருக்கும்? அதுவும் பரோட்சமாக தான் இருக்கும். இப்போ பரோக்ஷ வஸ்துவை பற்றிய ஞானம் பரோட்சமாக, அபரோக்ஷ வஸ்துவை பற்றிய ஞானம் அபரோக்ஷமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பூர்வபக்ஷி சொல்கிறான், முதல்ல பிரம்மத்தை பற்றி பரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சு அபரோக்ஷ ஞானத்தை அடைகிறீர்களே, அதெல்லாம் எப்படி முடியும்? அது இப்போ இந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு நான் அந்த புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போது இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கின்றது. அப்படி ஒரு பூர்வபக்ஷி வருகின்றது. இப்போ அயம்ங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தி ஒரு குழப்பத்தை கொண்டு வர்றார். அயம்னா எவிடென்ட். அப்படி இருக்கும்போது பிரம்மத்தை பற்றி அபரோக்ஷ ஞானம் தானே அடைய முடியும், எப்படி பரோக்ஷ ஞானத்தை அடைய முடியும்? இப்படியெல்லாம் சந்தேகம் வரும் பொழுது அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். அடுத்த வகுப்பில் அதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.